ஃபைனலி நல்லபடியாக நேற்று வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு. கொஞ்சம் ப்ரௌடாக தான் இருக்குது. இத்தனை வருஷமாக பண்ணாதது ஒரு 2 நாள் பண்ணதே கொஞ்சம் எனர்ஜெட்டிக் எக்ஸைட்மெண்ட்டும். எப்போ எந்த வேலையை ஆரம்பித்தாலும் ஏதாவது ஒன்று தடங்கல் வந்துடுங்க. ஒன்று வீடியோ அப்லோட் பண்ணான்றப்போ எடிட்டிங் சாஃப்ட்வேர் இருக்காது, இல்லை நல்லா எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறான்றப்போ கிளாரிட்டி இருக்காது. ஏதாவது ஒன்று எனக்கே சாட்டிஸ்ஃபை இல்லாமல் ஆகிடும். எல்லாமே ஹை அண்ட் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணணும்னா நமக்கு என்ன பணம் மரத்துலையா காய்க்குது. ஸோ இருக்கிறத வச்சு எதுவும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஐ ஹோப் யூ ஆல் கைஸ் லைக் இட் அண்ட் சப்போர்ட் இட். சப்போர்ட்டுன்னா லைக் ஷேர் மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கமெண்ட்லேயும் உங்கள் ஃபீட்பேக் சொன்னிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கண்டென்ட்டை மாற்றலாம். அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் இது சரியில்லை அது சரியில்லை பாயிண்ட் அவுட் பண்ணி சொன்னிங்கன்னா தட் வுட் பி மோர் பெட்டர். அண்ட் ரெண்டாவது, கண்டென்ட் டெய்லியும் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு டெய்லியும் ஒன்று அப்லோட் பண்ணிக்கிட்டு இருந்தால் தட் வுட் பி ஸோ நைஸ். நல்லா இருக்கு. ஸோ ஒரு ஃபோக்கஸ்டான டாபிக் செலக்ட் பண்ணணும். கான்டென்ட் க்ரியேஷனாக இல்லை பர்சனல் பிராண்டிங்கான்னு கொஞ்சம் டபுள் மைண்டடாகவே இருக்குது. கான்டென்ட் க்ரியேஷனுக்கு கான்டென்ட் வேணும், பர்சனல் பிராண்டிங்க்கு கன்விக்ஷன் வேணும். ரெண்டுமே நம்மக்கிட்ட இல்லை. அதான் மெயின் பிரச்சனை. கண்டென்ட்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக க்ரோ ஆகிட்டே 30 நாள் 30 வீடியோ போடுறதா இல்லை 100 நாள் 100 வீடியோ போடுறதான்னு ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். பட் டெய்லி ஒரு வீடியோ வரும், கூடிய சீக்கிரம் ஒரு ஃபோக்கஸோட எய்மோட எடுத்து வீடியோ போடுறேன், அப்லோட் பண்ணுவேன். யூ ஆல் கைஸ் வில் லைக் இட். பட் வீடியோன்றது ஃபுல் மார்க்கெட் ரீசர்ச்சோட ஒரு ப்ளூ பிரிண்டோட தான் அப்லோட் பண்ணலான் இருக்கேன். எடுத்தோடனே இந்த வீடியோ பண்ணோம், 2 பீரோல்ஸ் ஆட் பண்ணோம், அதுக்கேற்ற மாதிரி அப்லோட் பண்ணி கொஞ்சம் ஃபன்னி மீம்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இருந்தால் நல்லா இருக்காது. தட் வுட் பி ஸோ நைஸ். எதை பண்ணாலும் அதோட ரூட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். அப்போ தான் அது க்ரோ ஆகும்போது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணலனாலும் உங்கள் இஷ்டம். உங்கள் ஃப்ரீ டைமை நீங்கள் தான் யூஸ் பண்ணிக்க போகிறீங்க. கொஞ்சம் வேல்யூ ப்ரொவைட் பண்ணுற இதில் போட்டிங்கன்னா தட் வுட் பி மோர் பெட்டர். சொல்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ see you. லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் பண்ணிடுங்க.